இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பணமாக மாற்றுறது ரொம்ப எளிதான விஷயம்னா தங்கம் தான். நீங்கள் எவ்வளோ தூரம் நகை அணிஞ்சிருக்கீங்களோ, அணிகலன்கள் வச்சுருக்கீங்களோ, அதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்கத்தை கண்டுபிடிக்கிறது இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கல. தென்னாப்பிரிக்காவில் அதிகமான தங்கம் கிடைத்தன. இப்பொழுது இந்த சேட்டலைட் மூலமாக தங்கம் எங்கே இருக்குன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப துல்லியமாக தெரிந்து விட்டது. பூமிக்கடியில் என்ன கனிம வளம் இருக்குன்னு நமக்கு தெரியும். கடலுக்கடியில் கூட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க. மலையை குடஞ்சி ரோடு போடலாமான்லாம் திட்டம் வந்துச்சுல. அது நோக்கமே கீழே கனிம வளங்கள் இருக்குன்னா. பூமிக்கு அடியில் 20 லட்சம் டன் தங்கம் இருந்திருக்கிறது. அதில் 2 லட்சம் டன் தான் எடுத்திருக்காங்க. 20 லட்சம் டன் தங்கம் பூமிக்குள்ள இருக்குன்னா கணக்கெலாம் போட முடியாது. சேட்டலைட்டை வைத்து இன்றைக்கி சீனாவில் அதிகமாக தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. சீனாவில் நிறையா இருக்குது. அமெரிக்காவில் கீழே இன்றைக்கி அவங்களுடைய இதை பொறுத்து தங்கம் எடுக்கிறாங்க. ரஷ்யாவில், அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட 4000 டன் தங்கம் வச்சுருக்காங்க கரண்டில் கையில். 91.6% மட்டும்தான் சுத்தமான தங்கம். இதுதான் 22 கேரட்னு சொல்லுவாங்க. இருபத்தி கேரட் தான் இந்த 916. ஓகே, இதில் நீங்கள் அணிகலன் செய்யலாம். 24 கேரட்னு இருக்குது. அது 999. 99.9% சுத்தமான தங்கம். கேடிஎம்ங்கிறது அதனுடைய அளவு, அந்த அக்யூரசி. இவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளவு தங்கம் இருக்குது எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட ஹால்மார்க் மாதிரி தான். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எபிசோடு முழுக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, தங்கம் எங்கிருந்து கிடைக்குது, சுரங்கத்திலேருந்து எங்கிருந்து எடுக்கிறாங்க, எந்த நாடுகள் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கான தங்கம், சராசரியான தங்கம் இருக்கணும், இருந்தால் தான் அந்த பணமும் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை விட தங்கம் விலை மதிப்பில்லாத ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ எந்த நாட்டில் தங்கம் அதிகமாக இருக்குது? தங்கம் என்றாலே எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். பொதுவாக நம்முடைய மக்கள், குறிப்பாக சாமானிய மக்கள், தங்கத்தின் மேல் ஒரு ஈர்ப்போடு தான் இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு இன்றைக்கி முதலீடு என்பதே ரொம்ப சேஃபான ஒரு முதலீடு தங்கம் தான். நீங்கள் பெரிய அமௌண்ட் நீங்கள் ஒரு இடம் வாங்கினதா இருந்தால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வேணும். அல்லது வேறு எது இடத்துலையும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்பிக்கை கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் எஃப்டியில் போடணும், அதில் நிறையா கணக்கு காமிக்கணும், பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் 1 கிராம் தங்கம் கூட வாங்கி சேமிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி 1 கிராம் தங்கம் கிட்டத்தட்ட 6800 ரூபாய்க்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சவரன் நகை அப்படின்னு போனாவே 60,000 ரூபாய்க்கிட்ட நெருங்கி போயிடுச்சு இன்றைக்கி. ஒரு சாமானிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு ஒரு அளவு அவர்கள் நினைத்தது போன்ற ஒரு முதலீடாக தாங்களே பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதே மாதிரி லிக்விடிட்டி, அந்த தங்கத்தை எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், எல்லாம் அடகு வச்சுக்கலாம், பணமாக மாற்றிக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பணமாக மாற்றுறது ரொம்ப எளிதான விஷயம்னா தங்கம் தான். நீங்கள் இடத்த கூட பணமாக மாற்றுறதுக்கு பெரிய போராட்டம் நடத்தணும், அதை விற்கிறதுக்கு ஆள் தேடணும், எல்லாம் பண்ணணும். அது தங்கத்தை அப்படி கிடையாது. இன்றைக்கே அது 2 நிமிஷத்தில் தங்கம் காசு கொடுத்துட்றாங்கல்ல. விளம்பரங்கள் பார்த்தா தெரியும், 2 நிமிடங்களில் உங்களுடைய தங்கத்துக்கு கடன் அப்படிங்க. அப்போ அந்தளவுக்கு தங்கத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு. இரண்டாவது, அணிகலன்களாக செய்து வைத்திருப்பது என்பது ஒரு குடும்பத்துடைய கௌரவமாக, அடையாளமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி ஒரு திருமணத்துக்கு நகை அணிந்து சென்றால் மட்டும்தான் உங்களை மதிப்பார்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் நகை அணிஞ்சிருக்கீங்களோ, அணிகலன்களை வச்சுருக்கீங்களோ, அதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ். அதுக்காக தானே கோல்டு கவரிங் கூட போட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா தங்கம் மாதிரியாவது இருக்கணும்னு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, தங்கம் எங்கேருந்து எடுக்கிறாங்க, தங்கம் எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தங்கம் பூமிக்கு அடியில் தான் எடுக்கிறாங்க, மாட்டுக்கிறதுல.
ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்கத்தை கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கல. மலைப்பாங்கான ஏரியாக்களில் மலையை தோண்டும் போது, இன்னும் சொல்லப்போனால் கடினமான வேலை செய்யும் பொழுது தான் நீங்கள் தோண்டுவீங்க மலையை. அதாவது பூமியை தோண்டி இந்த மாதிரி வேலைகள்லாம் எங்கே நடந்ததுன்னா அதிகமாக உலகில் ஆப்பிரிக்க நாடுகளில் நடந்துச்சு. ஏன்னா ஆப்பிரிக்கர்களை வைத்துக்கொண்டு இந்த பூமிக்கு அடியில் இரும்பு தேடுவதை வெள்ளையர்கள், ஏன்னா அப்போ வந்து இரும்பு ரொம்ப தேவைப்பட்டுச்சு, வீடுகளை கட்டுவதற்கு இரும்புகள் தேவைப்பட்டன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல கனிமங்கள் பூமிக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதைத்தான் தேடினாங்க. அப்படி கிடைக்கும் பொழுது அந்த பூமிக்கு மேலே படிவமாக இருந்த தங்கத்தை எடுத்தாங்க ஆரம்பத்தில். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2006க்கு முன்பு வரை தென்னாப்பிரிக்காவில் அதிகமான தங்கம் கிடைத்தன. ஏன்னா அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி வேலைகள் நடந்தன. மேலை நாடுகளில் தங்கம் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க அந்த வேலை செய்யலை. ஐரோப்பிய நாடுகளிலோ அமெரிக்காவிலோ அது போன்ற வேலையை அவர்கள் செய்யலை. இவர்கள் இது போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இந்த கனிம வளங்களை எடுப்பதற்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்லி தேடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த சேட்டலைட் மூலமாக தங்கம் எங்கே இருக்குன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப துல்லியமாக தெரிந்து விட்டது. இப்போ எப்போ சேட்டலைட் வந்துச்சோ அப்போ இன்றைக்கி வந்து பூமிக்கடியில் என்ன கனிம வளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் கடலுக்கடியில் கூட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாங்க. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் மலையை குறைஞ்சி ரோடு போடலாமான்லாம் திட்டம் வந்துச்சுல, அது நோக்கமே வந்து கீழே கனிம வளங்கள் இருக்குன்னு தான். இலங்கை இந்தியா கடையில் பாக் ஜலசந்தியில் அங்கே வந்து உள்ளே இறங்கி பார்த்தா நிறைய மீத்தேன் வாயு இருக்குது, அதை வந்து ஒரு பெரிய இதாக ஒரு சுரங்க மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சட்டத்தை கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய அரசாங்கம் போட்டாங்க. அப்பொழுது கூட இந்த கனிம வளங்களை கருத்தில் கொண்டு தான் இந்த காலகட்டத்தில் தான் இந்த சேட்டலைட் மூலமாக இன்றைக்கி கனிம வளங்கள் அப்படின்னு போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், பூமிக்கு அடியில் 20 லட்சம் டன் தங்கம் இருக்கிறது இப்போ வரைக்கும். அதில் 2 லட்சம் டன் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது துல்லியமாக சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 லட்சம் டன். நம்ம 1 கிராம் எவ்வளோ சொல்கிறோம்? கிட்டத்தட்ட 6800 சொல்கிறோம் 1 கிராம். ஒரு டன்கிறது எத்தனது? 1000 கணக்கான கிலோ. அது மாதிரி 20 லட்சம் டன் தங்கம் பூமிக்குள்ள இருக்குன்னா கணக்கெலாம் போட முடியாது. அப்போ எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி அதை வைத்து சேட்டலைட்டை வைத்து இன்றைக்கி சீனாவில் அதிகமாக தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. சீனாவில் நிறையா இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அமெரிக்காவில் கீழே இன்றைக்கி வந்து அவங்களுடைய இதை பொறுத்து தங்கம் எடுக்கிறாங்க. ரஷ்யாவில், இது போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியாவில் இங்கெல்லாம் தங்கம் அதிகம் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. தங்கம் கண்டுபிடிக்கப்பட அதிகமான சுரங்கங்கள் இப்போ வந்து சீனாவில் தான் இருக்குது. அது சீனாவும் பெரிய நாடு தான், நிலப்பரப்பில் அங்கே அதிகமாக இருக்கிறது. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் தங்கச் சுரங்கங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா தங்கம்ங்கிற இந்த உலோகம் வந்து விலை மதிப்பற்றதாக இன்றைக்கி விலை மதிப்போடு இருக்கிறது. அதை வந்து இன்றைக்கி வந்து 2 விதமான முறையில் வந்து இன்றைக்கி தங்கத்தை பார்க்குறாங்க. ஒன்று, தங்கம் என்பது ஒரு நாட்டுடைய அவர்களுடைய அந்த பண மதிப்பை வந்து உறுதிப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. எவ்வளோ டன் நீங்கள் தங்கம் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து அந்த நாடு வந்து ஒரு செழிப்பான நாடாக அல்லது வந்து ஒரு வல்லரசு நாடாக கருத முடியும் என்கிற இடத்துக்கு இன்றைக்கி நகர்ந்துருச்சு. இரண்டாவது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் தங்கத்தை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ அரபு நாடுகளில் எவ்வளவு வந்து அந்த பெட்ரோல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கச்சா எண்ணெயை பொறுத்து அந்த நாடு வசதியான நாடா என்னங்கிறத பார்க்குறாங்க. அதை நம்ம டாலருக்கு கொண்டு வந்து கூட பொருத்தி பார்க்குற வேலைகள். இருப்பினும் கூட கச்சா எண்ணெயோட விலை ஏற்ற இறக்கம்லாம் எங்கேயோ ஏறுது இறங்குது, ஆனால் தங்கம் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ தங்கம் அந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேட்டான ஒரு விலையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி அளவுக்கு இன்றைக்கி சீனா வந்து 400க்கும் மேற்பட்ட சுரங்கங்கள்னு சொல்கிறாங்க, தெரியாது, அவ்வளோ இடத்துல தோன்றுறாங்க. ஆனால் அதிகமாக டன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா அமெரிக்கா தான் வந்து கிட்டத்தட்ட 4000 டன் தங்கம் வச்சுருக்காங்க இப்போ கரண்டில் கையில். 4000 டன் தங்கம் அவர்கள் அரசாங்கத்திடம் இருக்கிறது. பார்த்துக்க, மக்கள் அரசாங்கத்திடம் இருக்கிறது. இது இப்படி வந்து ஒவ்வொரு நாடுகளும் தங்கம் வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம மக்களே வச்சுருப்பாங்க, ஏன்னா அதுக்கு வந்து கணக்கில் முடியாது, மக்களிடம் பணம் இருக்கிறது. இந்தியாவில் கூட உங்களுக்கு தங்கச்சுரங்கம் இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கர்நாடகாவில் தங்கச்சுரங்கம் ஒன்று இருந்தது, கோலார் தங்கச்சுரங்கம். அதில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அது 2001 அந்த கோலார் தங்கச்சுரங்கத்தையும் மூடிட்டாங்க. அது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன் மூடிட்டாங்கன்னா ஒரு தங்கத்தை எடுப்பதற்கு செலவினங்கள் இருக்கிறது. நீங்கள் போனவுடனே போய் டக்குன்னு சுரங்கத்தை தோண்டி எடுத்துட முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த தங்கம் வந்து மண்ணில் கலந்துருக்கும், அதை பிரித்து எடுப்பாங்க. அது ரொம்ப ஆழமான இடத்துக்கும் உள்ளே போக வேண்டியிருக்கும். இன்றைக்கி மிஷின் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் மனிதர்கள் தான் உள்ளே போய்கிட்டு இருந்தாங்க. மனிதர்கள் உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருந்தது.
ஏன் சவுத் ஆப்பிரிக்காவில் பண்ணாங்கன்னா அந்த மக்களுடைய இறப்பை பற்றி யாரும் கவலைப்படலை. அதாவது ஏழை எளிய மக்கள், அந்த பூர்வ குடிகள், இவர்களை வச்சு தான் உள்ளே இறக்குனாங்க. சின்ன குழிக்கில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சின்ன ஆழ்துளை குணருக்குள் ஒரு குழந்தை விழுந்து விட்டால் காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பண்ணுறோன்னா, அதை விட பல கிலோமீட்டர் தூரம் வந்து அந்த குழாய் மாதிரியே உள்ளே போயிட்டு இருப்பாங்க. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்போ இந்த வேலையை யார் செய்வாங்க? இவங்க தான் செய்வாங்கன்னு சொல்லி அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ நிறைய மெஷின் வந்துருச்சு. மெஷின் மூலமாக உள்ளே இறங்கி அதனுடைய தேடுறது. அப்போ அந்த எடுப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த இன்னும் 18 லட்சம் டன் தங்கம் இருக்குது என்பது அவங்க கணக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மதிப்பாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்படி வந்து தங்கம் வைத்து தான் ஒரு நாடு. நீங்கள் கூட கேட்டீங்க, தங்கத்தை வைத்து பணம் அடிப்பாங்க. நம்ம நாட்டில் வந்து ஒரு பணத்தை அடிக்கிறாங்க, அச்சடிக்கிறாங்க. பணத்தை அடிச்சுட்டே இருக்கலாமா அப்படின்னு. அப்படி அடிக்க முடியாதுங்கிறது ரிசர்வ் பேங்க் வந்து ஏற்கனவே ஒரு அளவு வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை அளவுக்கு நீங்கள் மதிப்புக்கு நீங்கள் வந்து பணத்தை அடிக்கிறீங்களோ அந்த மதிப்பை நீங்கள் ரிசர்வ் பேங்கில் தங்கத்தை இருப்பாக கொடுக்கணும். அந்த இருப்புக்கு தான் நீங்கள் பணம் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் 2011 வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி அது இருக்கான்னு தெரியல. 2011 வரைக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தது. எவ்வளவுக்கு நீங்கள் பணம் அடிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தங்கத்தோட இருப்பு இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தங்கத்தை அந்த பணத்தை அடித்தாங்க. ஏன்னா இல்லைன்னா பணவீக்கம் உங்களுக்கு அதிகமாகிடும் அப்படின்னு. பணவீக்கம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 சாப்பாடு லஞ்ச் சாப்பிட்றீங்க, ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்து 150 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க. அப்போ லஞ்சு ஒன்று தான், ஆனால் அந்த பணத்தில் வேல்யூ இல்லை. அப்போ அது வீக்கமாகிடுது. அப்போ அந்த பணத்தோட மதிப்பு குறைந்து போய்விட்டது. அதான் பணவீக்கம். இந்த பணவீக்கம் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருளாதார சீர்கேடு தான். அது ஒன்று இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். பட் சாமானிய மக்களுக்கு நீங்கள் கேட்டீங்க, சாமானிய மக்களுக்கு தங்கத்துடைய ஈர்ப்பு இன்றைக்கும் எவ்வளோ தான் வந்து பொருள்கள் விலை ஏறினாலும் தங்க கடைகளில் கூட்டம் அலைமோத தான் செய்யுது. அது குறிப்பாக அந்த ஒரு நாள் வைப்பாங்களே, தங்கம் வாங்குறதுக்குனே ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அக்ஷய திருதி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராமாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு போய் வாங்க கூட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த அணிகலன்கள் எப்படி தங்கத்து மூலமாக கொண்டு வராங்க? இப்போ சாமானிய மக்களுக்கு வந்து தங்கத்து மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கும்போது நகை கடைகளை போட்டிருப்பாங்க, இது 916 ஹால்மார்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க, BIS ஹால்மார்க் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஹால்மார்க் அப்படின்னா என்ன? 916க்கும் BISக்கும் என்ன வித்தியாசம்? அது நல்ல கேள்வி. ஏன்னா மக்களுக்கும் பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். பொதுவாக நீங்கள் சுத்தமான தங்கத்தில் நீங்கள் அணிகலன் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சுத்தமான தங்கம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அது அணிகலன் செய்ய முடியாது. ஆனால் தங்கத்துக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்குது. என்னென்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் வெப்பப்படுத்தினாலும் தண்ணியில் போட்டிங்கன்னா கூலாகிடும், இம்மீடியட்டாக குளிர்ச்சி ஆகிடும். அது மாதிரி ஒன்று. ரெண்டாவது, தங்கம் வந்து எல்லா இடத்துலையும் கரைஞ்சி அழிஞ்சு போயிடாது. உண்மையில அதுக்குன்னு சில ஆசிட் மட்டும்தான் இருக்குது, அதில் மட்டும்தான் கரையுமே ஒழிய எல்லா இடத்துலையும் கரைஞ்சிடாது. ஒன்று. இரண்டாவது, தங்கம் என்பது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. குறிப்பாக வந்து இந்தியாவில், அதுவும் தென்னிந்தியாவில்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தாலி தங்கத்தில் தான் இருக்கும். அவர் அணிகின்ற அணிகலன்கள் தங்கமாக இருக்க வேண்டும். தங்கம் என்பது தங்க மங்கைன்னே நம்ம சொல்லுவோம். தங்கத்தை மங்கையோடு ஒப்பிடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறது. இந்த அணிகலன்கள் என்பது ஒரு பெரிய சொத்தாக கருதுகிறோம். ஒன்று, அதை பயன்படுத்திக்கிறோம். ரெண்டாவது, சொத்தாகவும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சுத்தமான தங்கத்தை நீங்கள் அதை அணிகலன் செய்ய முடியாது. அப்போ 916 அப்படின்னு சொல்கிறது வந்து 91.6 அளவு தான் தங்கம். ஓகே. மீதம் இருக்கின்ற அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு செம்பு மாதிரியான மெட்டல் கலந்தது தான். புரிஞ்சு கொள்ளணும். இப்போ 91.6% மட்டும்தான் சுத்தமான தங்கம். இதுதான் 22 கேரட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது 24 கேரட். 24 கேரட் 22 ஒன்று தான் இல்லை, கிடையாது. 22 கேரட் தான் இந்த 916. ஓகே. இதில் நீங்கள் அணிகலன் செய்யலாம். 24 கேரட்னு இருக்குது, அது வந்து 999. 99.9% சுத்தமான தங்கம். அதனால தான் அந்த விலை கூட பார்த்தீங்கன்னா 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6800ன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட விலை மாறி இருக்கும். 24 கேரட், அதாவது 99.9 கேரட்டுங்கிறது 1000 ரூபா கூட இருக்கும், 7800 இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நீங்கள் சொன்னீங்க, கேட்டீங்க BIS ஹால்மார்க்குன்னு கேட்டீங்க. ஹால்மார்க் என்றாலே தங்கத்துடைய அக்யூரசியை பார்ப்பது தான் ஹால்மார்க். ஓகே. அது எவ்வளோ அக்யூரசியாக இருக்குது. அதுக்கு இன்றைக்கி மெஷின் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா நகை செய்யும் ஆசாரிகள் அதை அழகாக வந்து ஊதி அதை வெப்பப்படுத்தி குளிர்விச்சு
அந்த இதை கவனிப்பாங்க, லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க, அதனுடைய தன்மையை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அதுக்கான இதே வந்துருச்சு, மெஷினே வந்துருச்சு. அந்த எத்தனை எத்தனை கேரட் இருக்குது, எவ்வளோ தூரம் அழுக்கு இருக்குது எல்லாம் பார்த்து இன்றைக்கி பார்க்குறோம். நான் கடைக்கு போனாவே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே நமக்கு அனுபவம் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும். அப்போ இந்த 916 தான் அவங்க செய்ய முடிகிறது. இப்போ இந்த பிஏஎஸ்ங்கிறது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிறுவனமே அரசு நடத்துது. ஒரு தனியார் நிறுவனம், ஆனால் அரசுடைய நிறுவனம். இது வந்து ஒரு தனி பாடி. இந்த பிஐஎஸ் ஹால்மார்க் என்பது, நீங்கள் ஒரு நகையை வந்து இப்போ 1 கிலோ நகை இருக்குது, ஒரு கட்டி இருக்குது, தங்க கட்டி, அதை கொண்டு போய் அந்த நிறுவனத்தில் கொடுத்துட்டு அவங்க சீல் குத்திடுவாங்க, இது ஒரிஜினல் தானா ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா தங்க மாதிரி இருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை போய் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு தானே உங்களுக்கே கொடுக்குறாங்க. இப்போ உங்களுடைய ஜுவல்லரியை கொடுத்து மாற்றுறதா கூட அதை வந்து ஒரிஜினல் தங்கமா, அதில் எத்தனை கேடிஎம் இருக்கிறது, அது எவ்வளோ ஹால்மார்க்கு, அது 916 இருக்கா இல்லை அதுக்கு கீழே இருக்கா. ஏன்னா பழைய காலத்தில் 80 அளவு தான் இருக்கும் தங்கம், 20 செம்பு கலந்துலாம் செஞ்சவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் தெரியாது. அப்போ அது மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்க. இன்றைக்கி ஹால்மார்க் குத்திட்டா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இது ஒரிஜினல் தங்கம். அப்போ இப்படி குறியீடோடு இன்றைக்கி தங்கங்கள் இன்றைக்கி விலை இருக்கின்றன ஜுவல்லரியில். ஹால்மார்க் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கேடிஎம் அப்படின்னா என்ன? கேடிஎம்ங்கிறது காட்மியம் கலந்த ஒரு இது. எவ்வளோ காட்மியம், அதாவது தங்கத்தில் எவ்வளோ கலப்படம் இருக்கிறது. நான் சொன்னேன்ல 999 தங்கம் சொன்னேன்ல, அதில் வந்து 0.1% தான் காட்மியம் இருக்குது. கேடிஎம்ங்கிறது அதனுடைய அளவு, அந்த அக்யூரசி, இவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ தங்கம் இருக்குது எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். கிட்டத்தட்ட ஹால்மார்க் மாதிரி தான் விஷயந்தான். அப்போ இப்படி தங்கத்தை பற்றிய இந்த குறியீடுகள் தான் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அதை பற்றிய ஒரு விவரம் தங்கத்தை வாங்கணும்னு தெரியுது. அணிகளாக தான் வாங்குறாங்க, அதுக்கு நிறையா நம்ம பார்க்குறோம், மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, மற்ற விஷயங்கள். அது இருந்தாலும் கூட தங்கம் என்கின்ற ஈர்ப்பு உண்டு. இரண்டாவது முக்கியமான விஷயம், இன்றைக்கி நாடுகள் ஏன் தங்கத்தின் மேல் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இன்றைக்கி நமக்கு தெரியும், இந்தியாவுடைய மதிப்பு டாலரோட ஒப்பிட்டா கிட்டத்தட்ட $1 80 ரூபா தான். அதே நீங்கள் வந்து இன்னொரு நாடோட ஒப்பிடும்போது வித்தியாசப்படும். இப்படி நாடுகளுக்கு நாடு பணத்துடைய மதிப்பு மாறுது இல்லையா. அப்போ இது எப்போ வேணாலும் கீழே இறங்கும், மாறும். அவருடைய பொருளாதாரத்தை பொறுத்து அவர்கள் சீர்கிடலாம். இப்போது நீங்கள் இப்படிப்பட்ட அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடு, 2008 அமெரிக்காவில் பொருளாதார சீர்கேடு ஏற்படுச்சு தெரியுமா. வங்கிகள் திவாலாச்சுல, அந்த வங்கிகள் கிட்டத்தட்ட அமெரிக்கா மாதிரி ஒரு பொருளாதார நாட்டில் வங்கிகள் திவாலாச்சு. டாலர் டக்குன்னு கீழே இறங்குச்சு, மக்கள் வந்து பதறி போய் பணத்தை பூரா வெளியே எடுத்தாங்க. ஏன் இந்தியாவில் கூட ஹர்ஷத் மேத்தா ஊழல் சமயத்தில் எல்லாரும் போய் வங்கியில் போய் பணத்தை எடுத்தாங்க. பண மதிப்பிழப்பு ஏற்பட்டுச்சுல, 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாத போது மக்கள் கியூ நின்று போய் பணம் எடுத்தாங்க. அப்போ எப்படி தான் இருந்தாலும் பணம் என்பது ஒரு சேஃப் இல்லாத ஒரு இதுதான் அப்படிங்கிற எண்ணம் எல்லா நாடுகளுக்குமே இருக்குது. அவருடைய பணம் மதிப்பிழக்கவும் வாய்ப்பு இருக்குது, குறையவும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 80 ரூபா டாலர் வந்து நாளைக்கு 50 ரூபா வரக்கூடாதுங்கிறது எந்த உத்தரவாதம் இல்லை. ஆனால் தங்கம் என்பது சாலிடாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ குறையாது. நீங்கள் தங்கத்தை நிறையா வச்சிருக்க உங்களுடைய அந்த செல்வத்துக்கான அந்த இது இருக்குது பார்த்தீங்களா. எங்கள்கிட்ட இவ்வளோ கஜானாவில் இவ்வளோ தங்கம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் மன்னர்கள்லாம் வந்து தங்கத்தை தான் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எடுத்துக்கலாம், இல்லை பல்லவ மன்னர்கள், நம்ம வரலாற்றில் எத்தனையோ மன்னர்கள், ஏன் முகலாய மன்னர்கள் எல்லோருமே தங்கத்தை அளவுகீடாக வச்சு தான் எல்லாத்துக்குமே வரி கொடுத்தாங்க. நீங்கள் இவ்வளோ தங்கம் வச்சுருந்தா வரி கட்டணும். ஒரு காலத்தில், அந்த காலகட்டத்தில் வரி விதித்தாங்கல்ல, அப்போ நீங்கள் தங்கம் வச்சுருந்தாலும் வரி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க. தங்கம் அந்த அளவுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டணும். அப்போ தங்கத்தில் வந்து அவங்க காயின் செஞ்சு அதை தங்க காயினை நீங்கள் வந்து பண்டமாற்றுக்கு பயன்படுத்தினாங்க. இப்போ கடந்த காலங்களில் ஒரு பண்டமாற்று எப்படி இருக்குன்னா, நான் வந்து 10 கிலோ அரிசி கொடுத்தா அவர் ஒரு 5 கிலோ கோதுமை கொடுப்பார். நான் ஒரு 5 கிலோ கோதுமை கொடுத்தா அவர் நான் 3 கிலோ ஒரு 8 கிலோ காய்கறி கொடுப்பார். இப்படி பொருட்களை வைத்து தான் பண்டமாற்றம் பண்ணாங்க. அதில் முக்கியமானது வந்து தங்கம். தங்கத்துக்கான மதிப்பை வைத்து நீங்கள் எல்லா பொருளையும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு இருந்தது. அந்தந்த நாடு வந்து அந்தந்த காயின், அந்த அரசுடைய அந்த சின்னம். இப்போ சோழ நாடுனா புலியுடைய சின்னம் இருக்கும், பாண்டியன் நாடுனா மீன் சின்னம் இருக்கும். அப்படி சின்னங்களை பதித்து என்ன செஞ்சாங்க, அரசுகளே காயின் வச்சுருப்பாங்க. இந்த காயினுக்கு வேல்யூ இருந்தது. அப்போ தங்கம் அந்த காலத்துலேருந்து அந்த வேல்யூவோடு தான் இருந்திருக்கு. ஏன்னா அப்போ குறைவாக இருந்தது தங்கம். இன்றைக்கி இன்னும் 18 லட்சம் டன் தங்கம் இருக்கும்போது இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியல. அது ரொம்ப சூசகமான ரகசியமாக இருக்குது. இந்தியா மாதிரி நிலப்பரப்பில் எவ்வளோ டன் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கர்நாடகாவில் அந்த இதை மூடி இன்றைக்கி தனியார் கொடுக்க போகிறோம். அது ஒரு பெரிய ஒரு மோசமான முடிவு தான். ஏன்னா இன்றைக்கி சேட்டலைட் மூலமாக தெரிஞ்சு போயிருக்கும், தனியாருக்கு கொடுக்கக்கூடிய வேலையும் இன்றைக்கி செய்கிறாங்க.
அப்போ நம்ம அரசே வந்து இந்தியாவிலையும் தங்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்யணுங்கிறது பல்வேறு கருத்தாளர்களுடைய கருத்தும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆக தங்கம் என்பது எப்பொழுதுமே தங்கம் தான். நம்ம தங்கத்தை வந்து எப்பொழுதுமே நம்ம என்ன செய்வோம், அது என்ன சொல்லுவாங்கள்ல, புழுதியில் கிடந்தாலும் தங்கம் தங்கம் தான், குப்பையில் கிடந்தாலும் தங்கம் தங்கம்னு சொல்லுவாங்க. தங்கத்துடைய வேல்யூ என்றைக்குமே குறைய போகிறதில்ல. தங்கத்தை வைத்துத்தான் ஒரு நாட்டுடைய செல்வத்தை கணக்கெடுக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான காரணிகளில் ஒன்றாக நான் பார்க்குறேன். தங்கத்துக்கும் வைரத்துக்கும் ஒரு போட்டியில் நிலவிட்டு தான் இருக்கும். தங்கத்துக்கு மேலே தான் வைரம் இருக்கா, இல்லை தங்கத்துக்கு மட்டுமே இவ்வளோ மவுசு இருக்கு? இல்லைங்க, வைரம் வந்து அது குறைவாக இருக்கிறது. தங்கத்தை நீங்கள் சொன்னால் 20 லட்சம் டன் தங்கம் இருக்குது. வைரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா வந்து வெரைட்டிஸ் இருக்கிறது. அரிய வகை வைரம். இப்போ தங்கம் ஒரே தங்கம் தான், அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதில் வந்து நீங்கள் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா உண்மையான சுத்தமான தங்கம் கிடச்சிடும். ஆனால் வைரங்களில் வந்து வைரக்கற்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேரியேஷன் இருக்கான். அரிய வைரம், குறைந்த வைரம், சாதாரண வைரம், 100 ரூபாய்க்கு கூட ஒரு கல்லை மாற்றம், அதுவும் வைரத்தோட ஒரு வகைகளை சேர்ந்தது தான். அப்படி வைரங்களில் பல கோடி மதிப்பு இருக்குது. அப்படி வேரியேஷன் இருக்குது, லிமிட்டேஷன் இருக்குது. இந்த வைரத்தை வந்து பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த வைரத்தை காமிச்சு நம்ம வந்து பெருசாக காமிச்சிக்க மாட்டோம். வைரம் வச்சுருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. தங்கம் மாதிரி மினுமினுக்காது, அது ஒரு காரணம். தங்கம் மினுமினுக்குங்களே, வைரம் வேணால் நீ சொல்கிற மாதிரி அது டால் அடிக்கும், ஆனால் அது ஒரிஜினல் வைரமா டூப்ளிகேட் வைரமான்னு கண்டுபிடிக்க முடியாது நமக்கு. இரண்டாவது, வைரம் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. பெரும் பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக தான் வைரம் இருக்கிறது. டைமண்ட்னாவே பெரிய கோடீஸ்வரம் வச்சுருப்பான், பெரிய அரண்மனைகளில் இருக்கும். நம்ம இங்கே இருக்கின்ற வைரத்தை கூட வெள்ளைக்காரன் கொள்ளையடிச்சிட்டு போய் இங்கிலாண்டில் வச்சுருக்கதா சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். வைரங்கள் அபூர்வமான வைரங்கள் இப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கிறதுனால வெகுஜன மக்கள் மத்தியில் வைரத்திற்கான மதிப்பு கிடையாது. பெரும் பணக்காரர்கள் மத்தியில் தங்கத்தை விட வைரத்துக்கு மதிப்பு இருக்கலாம். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது, நம்மளாம் அதை பற்றி யோசிக்கிறோமா? அது எத்தனை கோடி, ஒரு 40-50 கோடி ரூபா காரை பற்றி யோசிக்கணும் தேவையில்லை, நம்மளுடைய கணக்கிலே இல்லை. அது மாதிரி பொது வெகுஜன மக்கள் அப்படி கிடையாது. 1 கிராம் வாங்கிட்டு வந்துடுவாங்களே, 6000 ரூபா கொடுத்தா அவனும் தங்கம் வாங்குவான். நம்ம போய் நின்றுட்டு 1 கிராம் வைரத்தை வாங்கிட்டு இருக்க முடியாது. அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அணிகலன் செய்வதுக்கு வைரத்தை வச்சு நீங்கள் பண்ண முடியாது. வைரத்தை பதிக்கலாம், அணிகலன் செய்ய முடியாது. தங்கத்தை டிசைனாக மாற்றலாம். அப்போ இது அதனால் தங்கத்துக்குள்ள அந்த மவுஸு வைரத்துக்கு கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் வைரம் அரிதான ஒரு விஷயம். அதிலும் சொல்கிற மாதிரி விலை மதிப்பற்ற வைரங்கள்லாம் இருக்கின்றன, விலை மதிப்பற்ற தங்கம்லாம் கிடையாது. எல்லா தங்கமும் ஒன்று தான். ஓகே சார், இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம் சார்.